பக்தர்களே, இப்போது வெகு அற்புதமான ஒரு காட்சியை நாம் காணவிருக்கின்றோம். எம்பெருமானுடைய ஸ்ரீவாரி பாதங்கள் இதோ இப்போது ஊர்வலமாக வருகின்ற காட்சியை நாம் கண்டு மகிழ்கின்றோம், காண்கின்றோம். எம்பெருமானுடைய திருப்பாதங்கள், திருப்பாதுகைகள் இன்றைக்கு மாலை கருட வாகனத்திலே பிராட்டி எழுந்தருள இருக்கின்றாள். அந்த நேரத்திலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாதம் பிராட்டிக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த அற்புதமான திருவடிகள், பாதுகைகளை இப்பொழுது நாம் இதோ தரிசனம் செய்கின்றோம். இந்த ஸ்ரீ பாதுகைகள் எம்பெருமானின் திருவடியை தாங்கியிருந்த இந்த ஸ்ரீ பாதுகை எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படுகின்ற அந்த பாதுகைகள் திருமலையிலே இருந்து இங்கே கார்த்திகை பிரம்மோற்சவத்திற்கு திருச்சானூரிலே இருக்கின்ற பத்மாவதி தாயாருக்கு எம்பெருமான் கொடுத்தனுப்புகின்றான். மலைக்கு சென்று எம்பெருமானை சேவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் பெரும்பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி திருமலைக்கு சென்று இப்பொழுது எம்பெருமானை தரிசனம் செய்ய இயலாத சூழலிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக இதோ இப்போது எம்பெருமானுடைய திருவடிகள் நம் கண்ணுக்கு விருந்தாக கிடைத்திருக்கின்றது. எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிப்பதுதான் மிக பெரும் பேற்றை தரத்தக்கது. பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜைகள் இதோ செய்யப்படுகின்றது. பஞ்ச பௌதீக நிலையான சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தாதி விஷய போகங்களிலே இருந்து விடுபட்டு எம்பெருமானால் அருளப்பட்ட ஆகமமாகிய பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜை செய்யப்பட்டு இந்த பாதுகை ஊர்வலமாக பொற்பாதுகை, தங்கப்பாதுகை, எம்பெருமானின் தங்கத் திருவடிகள், எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொற்பாதுகைகள் இன்று கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்தின் மீது எழுந்தருளுகின்ற போது இந்த பாதுகைகள் சமர்ப்பணம் ஆக இருக்கின்றது. இந்த ஸ்ரீவாரி தங்கபாத ஊர்வலம் திருமலையிலே இருந்து பிராட்டியினுடைய பிரம்மோற்சவத்திற்காக மிகச் சிறப்பாக, வெகு சிறப்பாக பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜைகள் செய்யப்பட்டு இதோ திருக்கோவிலை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டு பிராட்டிக்கு அணிவிக்கப்பட இருக்கின்ற இந்த தங்க திருவடிகள், திருப்பாதங்கள், பாதுகை, பொற்பாதம், அந்த அற்புதமான காட்சியை இதோ நாம் அற்புதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானை திருமலைக்கு சென்று சேவிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களெல்லாம் இதோ இந்த திருவடியின் சம்பந்தத்தை, தங்க பாதுகைகளின் சம்பந்தத்தை இப்படியே பெற்றுக்கொண்டால் எம்பெருமானையும் பிராட்டியையும் ஒரே நேரத்திலே சேவித்த புண்ணியத்தை பெறுகின்றோம். இந்த பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜிக்கப்பட்ட பிராட்டிக்கு சமர்ப்பணம் செய்ய இருக்கின்ற இந்த திருப்பாதுகைகளை சேவித்தவர்களுக்கு இம்மை மறுமை பயன்கள் நீங்கி எம்பெருமானோடு ஸ்ரீவைகுண்டத்திலே வாசம் செய்கின்ற பேறு கிட்டுவிடும். இந்த அற்புதமான, அதி அற்புதமான ஊர்வல வைபவம் இதோ இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே நடைபெற இருக்கின்ற கருட உற்சவத்திற்கு இந்த திருப்பாதுகைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், பெருமானுடைய திருவடிகளை சமர்ப்பணம் செய்து எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள்வதுதான் உலக உயிர்களின் நோக்கமாக இருக்க முடியும். உயிர்களின் நோக்கம் பெருமானின் திருவடியை பற்றிக்கொள்வதே. பாதாதி கேசமாக சேவிக்க வேண்டியதுதான் மிக பெரும் பாக்கியமாக இருக்கும். அப்படி ஸ்ரீவாரி தங்க பாதங்கள், தங்க திருவடிகள், பொற்பாதுகைகள் இதோ அற்புதமாக திருமலையிலே இருந்து ஸ்ரீவாரி தங்க திருவடிகள் தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத்சாந்தி சம்வர்தினி பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதி
பக்தர்களே, கண்ணுக்கு விருந்தாக ஓர் அற்புதமான காட்சியை நாம் இப்போது சேவிக்கின்றோம். இந்த திருப்பாதுகைகள் பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு நடைபெற இருக்கின்ற கருட வாகனத்திலே பிராட்டி எழுந்தருளும் போது இந்த திருப்பாதுகைகள் சமர்ப்பணம் ஆக இருக்கின்றது. இந்த திருப்பாதங்கள் எங்கே இருந்து வருகின்றன என்றால், திருமலையிலே இருந்து ஸ்ரீவாரி எம்பெருமானுடைய திருக்கோவிலிலே எம்பெருமான் சாத்தி மகிழக்கூடிய இந்த திருவடிகள், தங்க பாதுகைகள் அங்கே இருந்து பிராட்டிக்கு எம்பெருமான் அனுப்பி வைக்கின்றான். இப்படி எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளை, தங்க திருவடிகளை பிராட்டி அணிந்து கொண்டு கடாட்சம் செய்ய இருக்கின்றாளே, இதன் தாத்பரியம் என்ன? எதனாலே இப்படி அவளுடைய திருப்பாதுகைகளை இவள் அணிந்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்கின்றாள் என்றால், இருவரும் வேறல்ல. எம்பெருமானும் பிராட்டியும் ஒரே விதமான அருளை செய்கின்றவர்கள், ஒருவரில் ஒருவர் ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்களாக, இருவரும் சமமானவர்களாக, இருவரும் ஒரே விதமான அன்பை, கடாட்சத்தை, கருணையை, சௌசீல்யத்தை, சௌலபியத்தை உலகோருக்கு வெளிப்படுத்துகின்றனர் என்கின்ற அற்புதமான தத்துவத்தின் வெளிப்பாடாகவே சர்வ வல்லமை உள்ளவனான ஜகத்துக்கும் காரணனானவன் இதோ ஜகத்காரணிக்கு, ஜகத்துக்கும் சர்வ லோகத்துக்கும் சர்வேஸ்வரியாக விளங்கக்கூடியவள் என்று எல்லோரும் உணரும் வண்ணம் எம்பெருமானுடைய திருப்பாதுகைகள், திருவடிகள், தங்க பாதுகைகள் இப்பொழுது ஊர்வலமாக இதோ ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் துள்ளலுமாக கஜராஜன் முன்னே அற்புதமாக வீர நடையிட்டு வர இந்த பாதுகைகள் இப்பொழுது ஊர்வலமாக எடுத்து வரப்படுகின்றன. இந்த திருவடிகளுக்கு, திருப்பாதுகைகளுக்கு, தங்க திருவடிகளுக்கு சுவாமி மகாதேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற 11 சஞ்சார பத்ததிகளை அருளிச் செய்திருக்கின்றார். நம்பெருமாள் பெரிய பெருமாளினுடைய விஷயமாக அருளப்பட்ட இந்த பாதுகாதேவியினுடைய மகத்துவங்களையெல்லாம், பாதுகையினுடைய சிறப்புகளையெல்லாம், இந்த ஸ்ரீபாதங்களை தரிசித்தால் என்ன பேறு கிட்டும், என்ன விதமான வைபவங்களை ஜீவன்கள் பெறுவார்கள் என்று சுவாமி தேசிகன் இந்த அற்புதமான ஸ்லோகத்தின் வழியாக, பாதுகா சகஸ்திரத்தின் வழியாக அற்புதமாக வெளிப்படுத்துகின்றாள். சீதா பிராட்டி ராமன் காடேக வனம் செல்ல புறப்பட்ட போது அவனோடே தானும் வந்தே தீருவேன் என்று பிடிவாதமாக வந்து நிற்கின்றாளாம். அவன் சொல்லுகின்றான், கானகம் கொடிது, அங்கே உலவ முடியாது, அப்படி கடுமையாய் இருக்கக்கூடிய கானகத்திலே, அனலிடைப்பட்ட அரக்கு போல் கொதிக்கக்கூடிய கானகத்திலே உன்னால் நடக்க முடியாது, அதனாலே நீ இங்கேயே இருக்க வேணும், நான் கடிதே ஏகி விரைவில் திரும்பி விடுவேன் என்று சொன்னபோது பிராட்டி க்ஷணம் கூட யோசிக்காமல் உடனே சொன்னாளாம், உன் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்று. உன்னை பிரிந்திருக்கின்ற துன்பத்தை விடவா கானகத்திலே நான் நடப்பதினாலே ஏற்படுகின்ற துன்பங்கள் என்னை சுட்டுவிடும் என்று ஸ்ரீராமபிரானோடு அவளும் உடனடியாக கானகத்திற்கு நடப்பதற்கு தயாராகி விடுகிறாள். அப்படி ராமனோடு கானகம் புறப்பட்ட அந்த
சீதா பிராட்டி நினைத்து பார்க்கிறாள். பாதுகை ராமன் கானகம் புறப்பட்டவுடன் இந்த பாதுகைகள் அவனுக்கு முன்பாக விரைந்து சென்று தயாராக காத்து கிடந்ததாம். அவனை சுமந்து கொண்டு அவனுக்கு முன்பாக அவன் செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம் கல்லும் முள்ளும் கிடக்கின்றது, தர்பை புற்கள் பறந்து கிடக்கின்றன. அங்கே எல்லாம் அவற்றையெல்லாம் மிதித்தபடி இதோ இந்த ஸ்ரீ பாதுகைகள் தான், இந்த தங்க திருவடிகள் தான், அவனுடைய திருவடிகள் தான். அற்புதமாக எம்பெருமானை தாங்கிச் செல்லக்கூடிய இந்த பாதுகைகள் அவனுக்கு முன்பாக புறப்பட்டு அவன் செல்ல இருக்கின்ற வழியிலே அவனை தாங்கிக் கொண்டு கல்லையும் முள்ளையும் ஏற்றுக்கொண்டு தர்பை பொருட்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் பறந்து கிடக்கின்ற இடங்களெல்லாம் புறப்பட்டு சென்று தன் கைங்கரியத்தை வெகு சிறப்பாக செய்கின்ற இந்த காட்சியை பார்த்து சீதை அதிசயப்பட்டாளாம், ஆச்சரியப்பட்டாளாம். ஆஹா, என்னே பாதுகாதேவியினுடைய கைங்கரியம் எத்தனை உயர்ந்த கைங்கரியம்! ராமபிரான் கானகம் செல்ல புறப்பட்ட போது விரைந்து வந்து தான் முன்னே நின்று கொண்டு அவனை தாங்கிக் கொண்டு செல்லுகின்ற இந்த பாதுகைகளை ஆசையோடு பார்க்கின்றாள். அப்படிப்பட்ட உயர்ந்த சேவையை செய்யக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடியதாக இந்த பாதுகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இரத்தினங்களாலே இழைக்கப்பட்டதாக இந்த ஸ்ரீ பாதுகைகள், தங்க பாதுகைகள், தங்க திருவடிகள் அற்புதமாக துலங்கி நின்றதாம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாளோ அதை போலவே இந்த திருவடிகள், தங்க பாதுகைகள், பாதுகா தேவி ராமனின் திருவடிகளை அவளது தாய் போன்று பரிவோடு சென்று அவனை பாதுகாப்பதற்காக முன்னே சென்று நிற்கின்றதாம். உற்சவ காலங்களிலே பிரம்மன் உட்பட அனைத்து தேவர்களும் தேவதைகளும் 33 கோடி தேவர்களும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மண்டபத்திலே வீற்றிருக்கக்கூடிய ரங்கநாதனை துதிப்பதற்காக காத்திருக்கும் போது சேவை செய்பவளாக இருக்கின்றாளாம் இந்த பாதுகா தேவி. பணிந்தோ உயர்வினை தருவாய், உன்னடி காண்போ புகழை தருவாய். அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி எட்டு செல்வமும் என்றும் தருவாய், மட்டில்லாத பெருமை தருவாய். செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய். வேதம் பாடும் வேண்டிய வந்தோம், நாதம் போற்றும் நாராயணினி. ஸ்ரீலக்ஷ்மி ஜெய
பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலக்ஷ்மி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீரஞ்சனியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செந்திரலுடனே ஸ்ரீலக்ஷ்மி சமுதிரம் பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரும் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாற்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே மகாலட்சுமி கார்முகில் வண்ணனின் ஸ்ரீலக்ஷ்மி மார்பில் உறைவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி பக்தர்களே, இதோ அதி அற்புதமான வைபவமாக பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீவாரி தங்க பாத ஊர்வலம் திருச்சானூரிலிருந்து இதோ நேரடியாக ஒளிபரப்பாகின்றது. இன்றைக்கு இரவு நடைபெற இருக்கின்ற கருட வாகனத்தின் மீது பிராட்டி எழுந்தருளும் போது எம்பெருமானுடைய திருவடிகளை சாத்திக்கொண்டு அத்துணை பேருக்கும் எம்பெருமானுடைய கடாட்சமும் பிராட்டியின் கடாட்சமும் ஒரு சேர கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாகனமாக இன்றைய இரவு தங்க பாதங்களை எம்பெருமானுடைய திருவடிகளை தங்க பாதுகைகளை பிராட்டி அணிந்து கொண்டு எம்பெருமானும் பிராட்டியுமாக இன்றைக்கே அருள் செய்ய இருக்கின்றார்கள். அதை முன்னிட்டுதான் இப்பொழுது இந்த கார்த்திகை பிரம்மோற்சவ விழாவிற்காக இதோ SIBC சேனல் நமக்கு அற்புதமாக பிராட்டியினுடைய தங்க பாத ஊர்வலத்தை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணுக்கு இனிய காட்சியாக கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனிய காட்சியாக கண்டோம் கண்டோம் என்று இதோ முரசறைவது போல ஒளி எழுப்பி பிராட்டியினுடைய வைபவத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பாருங்கள் என்றவாறு எல்லோரும் தேவர்களெல்லாம் வந்திருந்து இந்த மகிழ்வான தருணத்திலே எம்பெருமானுடைய திருவடியும் அதை தாங்குகின்ற பாதுகையும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதவாறு இருவரும் ஒரே மாதிரி நடக்கின்றார்களாம். ரங்கநாதனாக இருக்கின்ற பெரியவாருமாள் விஷயத்திலே சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பாதுகா சகஸ்திரத்திலே ரொம்ப அற்புதமாக சேவிக்கின்றார். எம்பெருமான் அங்கும் இங்கும் சஞ்சாரம் செய்வதற்கு பாதுகா தேவியே, தங்கப் பாதுகையே, தங்கத் திருவடியே, உன்னையே எம்பெருமான் நாடி வந்து கொண்டிருக்கின்றான். நீயும் இந்த விஷயத்தையோடே உன்னுடைய கம்பீரம் வெளிப்படுவதற்காக, பாதுகையே என்று உன்னை துதிப்பதற்காக, உன்னுடைய கம்பீரம் வெளிப்படுவதற்காக நீ அவனை நாடி இருக்கின்றாய். இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து உள்ளீர்கள். எம்பெருமானுடைய திருவடிகளை தாங்குகின்ற ஸ்ரீ பாதுகையே, நீ எம்பெருமானையை நாடி உள்ளாய். அவனும் அங்கும் இங்கும் சஞ்சாரம் செய்வதற்கு உன்னை நாடி வருகின்றன். ஆக நீங்கள் இருவரும் கடாட்சத்தை பிறருக்கு அளிப்பதற்காக ஒருவரோடு ஒருவராக பிணைந்து கொண்டு வருகின்றீர்கள் என்று இந்த பாதுகையினுடைய அற்புதமான விஷயத்தை அருளிச் செய்கின்றார். இந்த பாதுகைகளை வணங்குபவர்களுக்கு எம்பெருமான் எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களையும் தந்து அவன் எந்த காரியத்தை முன்னிட்டு லோகத்தை பரிபாலனம் செய்ய சென்றாலும் உடனே அவனை தாங்கிக் கொண்டு
செல்பவளாக இருக்கின்ற பாதுகையே உன்னை போற்றுகின்றேன் என்று நம் அனைவருடைய எண்ணங்களையும் ஒரு சேர எம்பெருமானுடைய திருவடிகளிலே வைக்கச் செய்கின்றார் சுவாமி தேசிகர். இதோ அது அற்புதமாக பிராட்டிக்கு இன்றைக்கு கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே இன்று இரவு கருட வாகனத்திலே பிராட்டியினுடைய திருவடிகளிலே எம்பெருமான் பாதுகை சேவையாக இருக்கின்றது. அந்த அற்புதமான திருக்காட்சியை தான் ஸ்ரீவாரி தங்க ஊர்வலத்தை தான் இதோ நாம் இப்பொழுது நேரடியாக தரிசனம் செய்கின்றோம். என்னே ஒரு பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த தங்க திருவடிகளை திருப்பாதுகையை சேவித்தவர்கள் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கிருஷ்ணனின் பாதங்கள் எங்கேயெல்லாம் திரிந்தனவோ அதையெல்லாம் அனுபவித்தவர்களைப் போல நாம் இப்பொழுது இந்த ஸ்ரீவாரி தங்க பாதங்களை சேவிக்கின்றோம். ஸ்ரீலக்ஷ்மி செங்கமலமே மகாலட்சுமி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி உடனே வருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வேதம் பாடும் ஸ்ரீலக்ஷ்மி வேண்டிய வந்தோ மகாலட்சுமி நாதம் போற்றும் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணி நீ மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி காலகாலமாய் ஸ்ரீலக்ஷ்மி கருணை செய்திடும் மகாலட்சுமி காலடி பணிந்தோ ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலக்ஷ்மி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீரஞ்சனியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செந்திரலுடனே ஸ்ரீலக்ஷ்மி சமுதிரம் பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரம் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாற்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே மகாலட்சுமி கார்முகில் வண்ணனின் ஸ்ரீலக்ஷ்மி மார்பில் உறைவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மாலின் ஒளியே ஸ்ரீலக்ஷ்மி மரகத வடிவே மகாலட்சுமி வானின் மழையே ஸ்ரீலக்ஷ்மி வரமறுத்தாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தேவதேவியே ஸ்ரீலக்ஷ்மி தெய்வநாயகியே மகாலட்சுமி பூவில் வாழ்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி புனித செல்வியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி தேவதேவியே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி
கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி அறிவுடன் வருவாய் மகாலட்சுமி காமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி காத்தருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி அலர்மகள் நீயே மகாலட்சுமி கரைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி கருணை வடிவே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ